வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நேரத்தை வந்து வீணடிக்காமல் நான் நேரடியாக தகவல்கள் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ரொம்ப ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஏவியேஷனில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்திருக்கும். பட் ஆனால் நாம் அதை பற்றின நாலேஜ் இல்லாததுனால வேறு டிகிரி வந்து எடுத்து படிச்சிருந்திருப்போம். பட் ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் நாம் என்ன டிகிரி படிச்சிருந்தாலுமே நம்மளால் வந்து ஏவியேஷன் கேரியருக்குள்ளே வந்து போக முடியும். ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இருக்குது. ஸோ லைக் ஃபவுண்ட்ரி அண்ட் ஃபோர்ஜி டெவலப்மெண்ட்டு, ரிசர்ச், கெமிக்கல் இன்ஜினியரிங்கு, ஃபேப்ரிக்ஸ், ஸோ இப்படி எல்லா 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 டிகிரி படித்தவங்களாலையும் வந்துட்டு ஒரு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்துஸ்தான் ஏரோட்டிக்ஸ் லிமிடெடை பற்றி வந்து பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட் வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து டேரெக்டாக இதை வந்து ஹேண்டில் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த நிறுவனம் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றதுனால வந்து இதில் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸும் எல்லா வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸும் வந்து இருக்குது. ஸோ இதை தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இதை வந்து ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெஷராக இருக்கிற பசங்களுக்கு இது முக்கியமாக ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குமே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஜாப்லாம் ஜாயின் பண்ணலாம். அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணால் மட்டும் போதும். வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே கேரியர் போர்ட்டலுக்குள்ளார வந்து போய்க்கோங்க. ஸோ உள்ளார போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிவிஷன்ஸ் இருக்கும். பார்த்தீங்களா, அந்த இவ்வளோ டிவிஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இருக்கு. ஆக்சுவலாக வந்து 46 டிவிஷன்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்துருக்கு. ஸோ இதில் வந்து மோரோவர் வந்து 14 டிவிஷன்ஸ்க்கு மேலே வந்து நம்ம பெங்களூர்லேயே வந்துருக்கு. ஸோ நமக்கு வந்து இதுதான் வந்து ரொம்ப நியரஸ்ட் தமிழ்நாடு பீப்புளுக்கு. ஸோ சென்னையில் வந்து இருக்குது. பட் ஆனால் சென்னையில் வந்து பெருசாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து கிடையாது. ஸோ பட் ஆனால் பெங்களூரில் வந்து இருக்குது. பெங்களூர் தவிர்த்து ஆல் ஓவர் இந்தியா வந்து இருக்குது. மேஜராக வந்து பெங்களூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் இண்டஸ்ட்ரி, ஃபவுண்ட்ரி அண்ட் ஃபோர்ஜ், ஏர்க்ராஃப்ட் இண்டஸ்ட்ரி, தேஜஸ், அப்புறம் இந்த சீதாக்கு இந்த ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வந்து அங்கே தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் தமிழ்நாட்டில் கொடுத்துருந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏவியேஷன்ஸை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல. பட் ஆனால் அதில் உங்களுக்கு வந்து போகணும். ஸோ நீங்கள் வந்து ஏரோநாட்டிக்கல் வந்து முடிக்கல. பட் ஆனால் வந்து அதர் டிகிரிஸ் எல்லாம் வந்து முடிச்சிருக்கீங்கன்னா இந்த ஏவியேஷன், ஸோ இந்த கேரியர் வெப்சைட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் வந்து போட்டுகிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ அதில் வந்து பர்டிகுலராக நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு ஒன்று வந்து இருக்கும் பெங்களூரில். ஸோ நீங்கள் அதில் ஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து பட் ஃபர்தராக நீங்கள் இந்த வெப்சைட்ஸ் வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஸோ இந்த டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வெப்சைட்ஸ் போய் பாருங்கள். ஸோ இது வந்து பெங்களூரில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து நம்மளால் வந்துட்டு உள்ளார வந்து ஜாயின் பண்ண முடியும். ஆஸ் எ ட்ரெயினி, ஆஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெயினியாக உங்களால் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக போட்டிருந்த ஒரு வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து 1 இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இது நான் பார்த்தேன், பட் போடணும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து டைம்னால வந்து போட முடியல. ரியலி சாரி. ஸோ இது வந்து நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து எந்த ஒரு இன்டர்வியூஸோ வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்லேருந்து இது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து இப்போ மந்த் வந்து 9,000 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து 3,560 2,500 தான் வந்து இருந்தது. இன்ஜினியர்ஸ்க்கு வந்துட்டு 3,500 ஆகும். டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து 2,500 ஆகும் தான் வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஜூலையில் வந்து முடிஞ்சது. ஸோ ரீசெண்டாக அப்படி வந்து போடலை. நீங்கள் யூஸ்வலாக வந்து இந்த வெப்சைட்ஸை புக் மார்க் வந்து வச்சுட்டு இந்த டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து பார்த்துட்டே வந்துருங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து இவ்வளோ தான். நீங்கள் வந்து 10th 12th எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்ஸு, ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிஞ்சிருந்தாலும் சரி, பிசிஏ முடிச்சிருந்தாலும் சரி, உங்களோட மார்க் ஷீட்ஸு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ், கன்சாலிடேட் மார்க் ஷீட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்களா. இந்த வந்து இந்த வெப்சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்ஸில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்போட ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் தான் இது வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ இங்கே எனக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக பிளாக்ல இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். 1 செகண்ட். ஸோ இது வந்து நேஷனல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்ட்ரீப். இது நம்ம பேசிக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிடுறோம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக போங்க. இப்போ நீங்கள் டிகிரி முடிச்சு ஸோ நீங்கள் 1 இயர் ஆகி ஸோ 1 இயர்க்குள்ளே இருந்து 1 இயர் லேட்டர் 1 இயர் 2 இயர்ஸ்க்குள்ளே வந்துருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் போனோடனே ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் போங்க.
ஸோ இந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இவ்வளோ தான் வந்து வேணும், பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து வேணும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்ரோல் வந்து பண்ணிக்கோங்க. என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார்ம் வந்து கொண்டு போங்க. ஸோ கொண்டு போயிட்டு ஸோ ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா வந்து வாக்கின் போட்டிருக்காங்கங்க, ஓகேங்களா. ஸோ வாக்கின் வந்து அவங்க எப்பயாவது ரேராக தான் வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் வாக்கிங் போயிட்டு அது வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஆல் வெப்சைட் கேரியர் பேஜில் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுன்னா வந்துட்டு இதில் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் லிங்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நாங்கள் அப்படி கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி வாக்கின் போடுவாங்க. ஸோ செகண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. தேர்ட் திங் வந்து என்னென்னா இந்த இந்த அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, விமானோபுரா, இது வந்து எங்கே இருக்குன்னா வந்துட்டு டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்துட்டு நீங்கள் சில்போர்ட்டில் இறங்கி சில்போர்ட்லேருந்து நீங்கள் மாரத்தள்ளி போயிட்டு நீங்கள் மாரத்தள்ளிலேருந்து நீங்கள் ஹாலுன்னு கேட்டாலே வந்து டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட் வந்து கிருஷ்ணகிரி டு பெங்களூர், பெங்களூருக்கு முன்னாடி சில்போர்ட்டில் இறங்கிக்கோங்க. சில்போர்ட்லேருந்து மாரத்தள்ளி, மாரத்தள்ளி டு நீங்கள் ஹெச்ஏஎல்னு ஸ்டாப்பிங் கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நேராக போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா வந்து அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. கெசட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஜாப்ஸும் கிடைக்கல, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏவியேஷன்ஸை பற்றி ஒரு நாலேஜ் வேணுன்னா நீங்கள் ஷியராக இந்த வெப்சைட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 14 டிவிஷன்ஸில் நீங்கள் எல்லாமே ஒரு ஐசைட் வச்சுட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இப்படி ட்ரெயினியாக நீங்கள் இருக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஏவியேஷன்ஸை பற்றி உங்களுக்கு மொத்த டீட்டெயில்ஸ் வந்து தெரிய வந்து ஆரம்பிக்கும் தெரிய வருங்க. ஸோ இதில் நீங்கள் இன்ஜினியரிங்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, ஸோ எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து வெறும் ஏரோநாட்டிக்கல் முடித்தவங்களோ மெக்கானிக்கல் முடித்தவங்களுக்கோ மட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு வைட் இண்டஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து எம்ஆர்ஓன்னு இருக்கும், ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், ஃபவுண்ட்ரி அண்ட் ஃபோர்ஜ் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்ஸ் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு லிங்க்லேயோ டிஸ்கிரிப்ஷன்ஸை வந்து கொடுக்குறேன். ஸோ விசிட் பண்ணி இந்த கேரியர் பேஜை வந்துட்டு தயவு செஞ்சு கண்டினியூஸாக வந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ ரீசெண்டாக இந்த சில சமயம் வந்து அப்ரெண்டிஷிப் வந்து என்ன போடுவாங்கன்னா ஒன்லி ஃபார் கர்நாடகா கிராஜுவேட்ஸ்னு சொல்லி போட்டுட்ருப்பாங்க. பட் சில சமயம் இந்த மாதிரி வந்து ஓவரால் ஆல் இண்டியா பீப்புள் வந்து அப்ளை பண்ணலான்னு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு சில சமயம் வந்து பெங்களூரில் கிடைக்கல அப்படி இல்லைனாலும் அவங்க இண்டிவிஜுவலாக போஸ்ட் பண்ணுவாங்க, நாசிக், நாக்பூர், ஸோ அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் இன் ஹால் நாசிக்கில் வந்து போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நாசிக்கில் அங்கே இருக்கிற ஒரு டிவிஷன்ஸில் வந்து அந்த அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தராக இது வரும்போது நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.